குட் மார்னிங் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு சுற்றாடல் பாடத்துல முதலாவது அலகு எமது நல்வாழ்வு என்ற அலகத்தான் நாங்கள் பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? எல்லாருக்கும் தெளிவா விளங்குது தானே நான் கதைக்கிறது? ஓகே. எமது நல்வாழ்வு. எமது நல்வாழ்வு. நல்வாழ்வு வாழ்வதற்கான வழிகள். நாங்கள் எங்களோட வாழ்க்கை நல்லதாக அமையணும்னு சொன்னா நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேணும். அதுல பாருங்க, நல்வாழ்க்கை வாழ்றதுக்கான வழிமுறை. அர்த்தமுள்ள வெற்றிகரமான வாழ்க்கையை நாங்கள் கட்டியெழுப்பிக் கொள்வதற்காக நாங்கள் நல்ல வாழ்க்கை பழக்கங்களை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களோட வாழ்க்கை நல்லதாக அமையணும்னு சொன்னா நாங்கள் என்ன செய்யணும்? நல்ல வாழ்க்கை பழக்க வழக்கங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி உடலுள்ள சமூக மனவெழுச்சி சுகத்தையும் நாங்கள் குறைவில்லாம உயிரற்றவற்றுடனும் உயிர் உள்ளவற்றுடனும் என்ன செய்யணும்? சிறந்த இடைத்தொடர்பு நாங்கள் பேணணும். சமூகத்துல நாங்கள் ஒரு சிறந்த இடைத்தொடர்பை நாங்கள் பேணிக்கொள்ள வேணும். அந்த சிறந்த இடைத்தொடர்பை பேணிக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு நாங்கள் வெற்றி தான் எங்களுக்கு ஏற்படும். அந்த வெற்றியை அனுபவிக்கக்கூடிய ஒரு சோம்போரித்தனமற்ற மனிதரை நாட்டுக்கு வழங்குறது மிகவும் அவசியமாகும். சரி, இப்ப நாங்கள் நல்வாழ்வு வாழணும்னு சொன்னா நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். ஒன்று. அடுத்தது சிறந்த இடைத்தொடர்பு நாங்கள் சமூகத்துல பேணிக்கொள்ளணும். அடுத்தது சோம்பேறித்தனமற்ற நட்பிரதியை நாட்டுக்கு நாங்கள் வழங்க வேண்டும். அடுத்தது பாருங்க, எளிய வாழ்க்கை வாழ்தல். எளிமையான வாழ்க்கையை நாங்கள் வாழணும். எளிமையான வாழ்க்கை வாழணும். அடுத்தது பரஸ்பர ஒத்துழைப்பு வினைத்திறனாக செயற்பட வேணும். சவால்களை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய, அதாவது பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி அதன் மூலம் நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வகையில நாங்கள் தீர்மானங்களை மேற்கொள்ளணும். சரியோ? அடுத்தது உடலுள்ள சுகத்திற்கான பொருத்தமான செயற்பாடுகளில் ஈடுபடுதல். உடலுள்ள சுகத்துக்கான பொருத்தமான செயற்பாடுகள்னு சொன்னா நாங்கள் காலையில எழும்பி என்ன செய்வோம்? உடற்பயிற்சி செய்வோம். என்ன செய்வோம்? உடற்பயிற்சி செய்வோம். அந்த உடற்பயிற்சி செய்யறதால எங்களுக்கு என்ன ஏற்படும்? ஒரு மன திருப்தி ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், உற்சாகம் ஏற்படும். எனவே நாங்கள் உடல் உள்ள சுகத்துக்கு பொருத்தமான செயற்பாடுகள்ல ஈடுபட வேணும். அடுத்தது பாருங்க, ஓய்வு நேரத்தை பயனுள்ளவாறு கழித்தல். எல்லாரும் உங்களுடைய ஓய்வு நேரத்தை நாங்கள் பயனுள்ள வகையில கழிப்போம். சில பேர் கதை புத்தகங்களை வாசிக்கிறது உங்களோட ஓய்வு நேரத்துல இருக்கிற ஒரு பொழுதுபோக்காக கொள்ளுவார்கள். சில பேருக்கு தொலைக்காட்சி பார்க்கறது ஒரு பொழுதுபோக்காக இருக்கு. அடுத்தது சில பேருக்கு நல்ல வீட்டு தோட்டம் செய்யறது விருப்பமா இருக்கும். அப்ப நாங்கள் எங்களோட ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில நாங்கள் கழிக்க வேண்டும். சரியோ? ஓய்வு நேரத்தை நாங்கள் பயனுள்ளவாறு கழித்தல். அடுத்தது பாருங்க, சமூக ஆக்கங்களை நாங்கள் படைக்க வேண்டும். சமூகத்துக்கு பொருத்தமான நல்ல ஆக்கங்களை படைத்து, அதாவது கலை உணர்வு மிக்கவாறு மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு பொருத்தமான ரசனத்தன்மையை நாங்கள் எங்களோட சூழலை ரசிக்கணும் சொன்னா எங்களுக்கு அந்த ரசனை வரணும். அந்த ரசனை உணர்வு ஏற்படக்கூடிய வகையில நாங்கள் என்ன செய்யணும்? ஆக்கங்களை படைக்க வேணும். அதே சமயம் அந்த ரசனைத்தன்மையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். சரியோ பிள்ளைகள்? இப்ப நாங்கள் பார்த்தது என்ன? எங்களோட நல்வாழ்வுக்காக என்னென்ன விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்கணும், ஒரு சமூக பிரஜையாக உருவாக்குறதுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணும் பாத்தீங்கன்னு சொன்னா, எளிய வாழ்க்கை முறை வாழணும். ஆடம்பர வாழ்க்கை இல்லாம எளிய வாழ்க்கை முறை வாழணும். அடுத்தது பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் தீர்மானங்களை எடுக்கிறது. அடுத்தது உடல் உள்ள சுகத்துக்கான பொருத்தமான செயற்பாடுகள்ல ஈடுபடணும். சரியோ?
எங்களோட உடல் உள்ள சுகத்துக்கான பொருத்தமான முதல் சொன்ன மாதிரி இந்த உடற்பயிற்சி செய்யறது, தியான பயிற்சிகள், சூரிய நமஸ்கார படிமுறைகள், இதுகள் வந்து எங்களோட உடல் உள்ள சுகத்தை தருவதற்கான செயற்பாடுகள். அடுத்தது ஓய்வு நேரத்தை நாங்கள் பயனுள்ள வகையில கழிக்க வேணும். ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில கழிக்கிறது, வீட்டு தோட்டம் செய்தலோ அல்லது கதை புத்தகங்கள் வாசித்தலோ அல்லது பாடல் கேட்கிறதோ, இவ்வாறு பல்வேறு வகையில எங்களுக்கு பிரயோசனமான வகையில தான் நாங்கள் என்ன செய்யணும், ஓய்வு நேரத்தை கழிக்கணும். அடுத்தது எங்கள்ல நாங்கள் இயற்கையை ரசிக்கக்கூடிய மாதிரியான ரசனத்தன்மையை நாங்கள் எங்களிடையே விருத்தி செய்யணும். சரியோ பிள்ளைகள்? இதுல இப்ப உங்களுக்கு ஏதாவது விளங்காம இருக்குதோ? விளங்காம இருந்தா சொல்லுங்க. விளங்காம இருக்குதோ பிள்ளைகள்? யாருக்காவது விளங்காம இருந்தா? எல்லாருக்கும் விளங்கிச்சு. ஓகே, அப்ப நாங்கள் இனி அடுத்ததுக்கு போகலாம். போகலாமோ? போகலாமா பிள்ளைகள்? எல்லாரும் விளங்குதா நான் கதைக்கிறது? ஓகே, அடுத்தது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நல்ல பழக்க வழக்கங்களை பத்தி கூறுற ஒரு பாடல் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். சரியோ? எல்லாரும் அமைதியா இருந்து கேட்டீங்கன்னு சொன்னா இந்த பாடல் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் அமைதியா இருந்தா தான் இந்த பாடல் விளங்கும். பாருங்க அடுத்தது. மேன்மையாக வாழுவோம். இந்த மேன்மையாக வாழுவோம் என்ற பாட்டை இப்ப நீங்கள் கேட்க போறீங்க. பழக்கத்தை நாமும் கேட்டு பழகுவோம். மெல்ல மெல்ல பழகியே மேன்மையாக வாழுவோம். பெரியவரை வணங்குவோம், சிறியவர்க்கு உதவுவோம், வறியவர்க்கு வணங்குவோம், பிறக்கும் வாழ்ந்து காட்டுவோம். பாயும் கடல் அலையை போல் பாடி உழைத்து வாழுவோம். நோயில்லாமல் வாழுவோம், 100 வயது வாழுவோம், 100 வயது வாழுவோம், 100 வயதில் வாழுவோம், 100 வயதில் வாழுவோம். இப்ப எல்லாருக்கும் இந்த பாட்டு விளங்கிட்டோ பிள்ளைகள்? எல்லாரும் கேட்ட நீங்களும் இந்த பாட்டு? ஹலோ பிள்ளைகள், நான் கதைக்கிற விளங்க இல்லையா? எல்லாரும் கேட்ட நீங்களும் இந்த பாட்டு? எல்லாருக்கும் தெளிவா விளங்கிட்டுது. இதுல இந்த பாட்டுல வந்து பாட்டை பாப்பமே. மேன்மையாக வாழணும்னு சொன்னா நாங்கள் என்னென்ன செய்யணும்? நல்ல பாடலை, நல்ல நல்ல பாடலை நாமும் கூடி பாடுவோம். பாருங்க, நல்ல நல்ல பாடலை நாமும் கூடி பாடுவோம். அடுத்த நல்ல நல்ல அறிவினை நாமும் கற்று ஆடுவோம். நாங்கள் எப்பவுமே நல்ல அறிவைத்தான் நாங்கள் பிறரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய பிள்ளைகள், அடுத்தது பாருங்க. நல்ல நல்ல பழக்கத்தை நாமும் கேட்டு பழகுவோம். நாங்கள் எப்பயுமே என்ன பழக்கத்தை பழகிக்கொள்ளணும்? நல்ல பழக்கத்தை பழகிக்கொள்ள வேணும். சரியோ? அடுத்தது பாருங்க. நல்ல பழக்கத்தை நாங்கள் பழகிக்கொள்ள வேணும். அடுத்தது பாருங்க, மெல்ல மெல்ல பழகியே மேன்மையாக வாழுவோம். நாங்கள் இந்த நல்ல பழக்கத்தை நாங்கள் உடனடியா பழகலாம், உடனடியாகவும் பழகலாம். சரியோ? மெல்ல மெல்ல பழகியே நாமும் மேன்மையாக வாழுவோம். நல்ல பழக்கத்தை வாழ்றதால எங்களோட வாழ்க்கை வந்து மேன்மையாக அமையும். எனவே மேன்மையாக வாழ முடியும். அடுத்தது பாருங்க, பெரியவர்க்கு வணங்குவோம். பெரியவர்கள் எங்களை விட வயதில கூடிய ஆட்களோ அல்லது பெரியோர்களோ, தெரிந்த பெரியவரோ தெரியாத பெரியவரோ எல்லாரையும் நாங்கள் என்ன செய்யணும்? வணங்க வேணும். என்ன செய்ய வேணுமா? வணங்க வேணும்.
அதே மாதிரி அடுத்த சிறியவர்களுக்கு உதவி செய்யணும். எங்களை விட வயது குறைந்தாக்கள்னு சொல்லி போட்டு நாங்கள் உதவி செய்யாம விடணுமோ? இல்ல, என்ன செய்யணும்? உதவி செய்ய வேணும். சரியோ? அடுத்ததை பாருங்க, பிறர்க்கும் வாழ்ந்து காட்டுவோம். பிறருக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக என்ன செய்ய வேண்டுமாம்? வாழ்ந்து காட்டணும். எங்களை மாதிரி இன்னும் ஒரு ஆள் இந்த உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஆளை பற்றி நாங்கள் வாழறோம்டா, அதே மாதிரி இந்த நபரை போல நாங்கள் பின்பற்றி வாழணும். உதாரணம் எடுத்துக்கொண்டு வேண்டாம், அப்துல் கலாம், மகாத்மா காந்தி, இவர்கள் எல்லாம் என்ன சிறந்த பெரிய புலவர்கள், சிறந்த பெரியார்கள். சரியோ? அப்ப இந்த பெரியார்களை நாங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டணும். அதே மாதிரி நாங்கள் வாழ்ந்த பிறகு எங்களை மாதிரி இன்னும் சிலர் வாழக்கூடிய வகையில நாங்கள் பிறருக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். சரி, அடுத்தது பாருங்க, பாயும் கடல் அலையை போல் பாடி உழைத்து வாழுவோம். பாயும் கடல் அலை, கடல் அலை நிக்குமோ? இல்ல, கடல் அலை எப்பவுமே ஓயாது, கடல் அலை ஓய்வதில்லை. சரியோ? அதே மாதிரி நாங்கள் கடல் அலை ஓயாதது போல நாங்கள் எப்பவுமே எங்களோட உழைப்பை நாங்கள் ஓய விடக்கூடாது. உழைத்து நாங்கள் வாழணும். எங்களோட சொந்த கால நாங்கள் உழைத்து வாழ வேண்டும். அடுத்தது, நோய் இல்லாமல் வாழுவோம், 100 வயது வாழுவோம். நாங்கள் நோய் இல்லாம வாழுவோமே இருந்தா நாங்கள் எவ்வளவு காலம் வரைக்கும் வாழலாம்? 100 வயது வரைக்கும் வாழலாம். நோய் இல்லாம ஒழுங்கான உடற்பயிற்சி செய்யணும், ஒழுங்கான எளிமையான உணவுகளை உண்ணணும். இவ்வாறு இருந்தால்தான் நாங்கள் என்ன செய்யலாம்? நோய் இல்லாமல் வாழலாம். நோய் நொடி இல்லாம வாழ்ந்தோம்னு சொன்னா 100 வயது வரை கால நாங்கள் வாழலாம். செய்ய பிள்ளைகள், இப்ப எல்லாருக்கும் இந்த பாடலை எல்லாரும் பாத்துட்டீங்க. இப்ப இந்த பாடல்ல வந்திருக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள் என்னன்னு இப்ப சொல்ல போறீங்க. என்னென்ன நல்ல பழக்கம் இருக்கு? விளங்க இல்லையா? என்னென்ன நல்ல பழக்கம் இருக்குது? பெரியவரை வணங்குதல். வெரி குட். பெரியவர்களை வணங்க வேண்டும். சிறியவர்களுக்கு உதவுதல். வெரி குட். சிறியவர்களுக்கு உதவுதல். அடுத்தது, வறியவர்களுக்கு வணங்குவோம். வெரி குட். வறியவர்களுக்கு நாங்கள் வணங்கணும். வறியவர்களும் என்ன செய்யணும்? வறியவர் தானே என்றுட்டு நாங்கள் அவர்களுக்கு உதாசீனம் செய்யக்கூடாது. வறியவர்களை நல்ல வாழ்த்து கொடுப்போம். வறியவர்களை நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இறைவனிட்ட வணங்க வாழ்த்து முன்மாதிரியாக நாங்கள் வாழ்ந்து காட்ட வேணும். அடுத்தது பாருங்க, வாழ்த்து காட்டுவோம். பெரியாரை போல நாங்கள் வாழ்ந்து காட்டணும். சரியோ பிள்ளைகள்? அடுத்த விடயத்தை பார்ப்போம். இந்த பாடல்ல வந்த நல்ல பழக்க வழக்கங்கள் இப்ப நீங்கள் எல்லாரும் சொல்லி இருக்கிறீங்க. இந்த நல்ல பழக்கங்களும் நீங்கள் இப்ப சொன்ன பழக்க வழக்கங்கள். பெரியவரை நாங்கள் வணங்க வேணுமா? பெரியவர்கள் இந்த பாருங்க, இதுல பெரியவர்களை வணங்கி நம்ம 2 பேர். சரி, அடுத்தது நல்ல அறிவினை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல அறிவுன்னு சொன்னா உங்களுக்கு மேன்மையை தரக்கூடியவற்றினை நாங்கள் பல்வேறு நன்மையான விடயங்களை தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, சிறியவர்களுக்கு உதவி செய்யணும். சிறியவர் என்று சொல்லி நாங்கள் என்னை விட வயதுல குறைந்தவர், இவர் சிறியவர் என்று சொல்லிட்டு நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. அந்த சிறியவர்களுக்கும் உதாரணமா சிறியவர் ஒரு சிறிய பிள்ளை வந்து நிலத்துல விழுந்துட்டோன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்யணும்? கை கொடுத்து உதவி செய்யணும். வெரி குட். சரி, அடுத்தது பாருங்க, வறியவர்க்கு வணங்குதல். வறியவர்களை நல்லா இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் கடவுள்கிட்ட வணங்கணும். அடுத்தது பாருங்க, நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் ஏனையோரிடமிருந்து கேட்டு பழக வேண்டும். சரியா பிள்ளைகள்? நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் என்ன செய்யணும்? ஏனையோரிடமிருந்து கேட்டு பழகி கொள்ள வேண்டும். இப்ப எல்லாருக்கும் விளங்கி இருக்கு நற்பழக்க வழக்கங்கள் என்றால் என்னண்டு. இந்த பாடலும் எல்லாருக்கும் விளங்கி இருக்கு. அடுத்தது பாருங்க, நாங்கள் பேசும்போது பேசும்போது ஏனையவை வெளிப்படுத்துகின்ற விதம். சரியா பிள்ளைகள்? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பேச்சு பாங்குகளும் வெளிப்படுத்தும் விதமும் பாருங்க. இதுல இங்கே வான்னு சொல்லி நாங்கள் இப்ப அதிகார தொனியோட குரலை உயர்த்தி அழைத்தமேன்னு சொன்னா அது என்ன நடவடிக்கையா இருக்கும்? அது ஆக்கிரமிப்பு நடத்தியா இருக்கும். அதே சமயம் பாருங்க, ஒரு கோபத்தோட அல்லது அதிகாரத்தோட நாங்கள் இங்கே வா என்று சொல்லி நாங்கள் உரத்து கேட்கிறதால அது என்ன நடத்தி ஆகுறது? அது ஆக்கிரமிப்பு நடத்தியாக இருக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படுத்துற தாக்கம், இந்த ஆக்கிரமிப்பு நடத்தியால நாங்கள் அந்த அதிகாரத்தனியோட நாங்கள் குரலை உயர்த்தி அழைக்கிறதால ஏற்படுத்துற தாக்கம் முரண்பாட்டுக்கு
வழி சமைக்கும். என்ன தாக்கம்? முரண்பாட்டுக்கு வழி சமைக்கும். அடுத்தது பாருங்க, நாங்கள் இங்கே வாண்டது அதே மாதிரி சாந்தமா இங்கே வா என்று சொல்லி அழைச்சா அது என்ன நடக்கும்? எங்களோட குரல் நாங்கள் சாந்தமா தாழ்த்தி அழைக்கிறோம். அது அதை கேட்கிறவருடைய அவருக்கு ஏற்படுத்துற தாக்கம் வந்து உடன்பாடான நடத்தைக்கு வழிகாட்டும். அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவ நிலை ஏற்படும். அதே சமயம் நாங்கள் அதிகாரத்தோட கேட்டாலே அவர் ஏற்றுக்கொள்ளாமலும் விடலாம். சரியோ? அப்ப இந்த இங்கே வான்றதை நாங்கள் உடன்பாடான நடத்தியா இருக்கணும்னு சொன்னா நாங்கள் எங்களோட குரலை சாந்தமாக தாழ்த்தி அழைக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, இதோ எடுங்கள். இதோ எடுங்கள்ன்றதும் பாருங்க இதே மாதிரி தான் நாங்கள் இதோ எடுங்கள் என்று சொல்லி நாங்கள் என்ன இதோட கேட்க போறோம்? தயவுடன் உதவி புரியும் தன்மையுடன் பேசினோம் என்று சொன்னா உடன்பாடான நடத்தவர். கட்டளை அச்சுறுத்தல் போன்ற உணர்வோட நாங்கள் பேசினமே இருந்தா அது முரண்பாட்டுக்குத்தான் வழிகொள்ளும். இதோ எடுங்கள்னு சொன்னா நாங்கள் தன்மையா பணிவா ஒரு ஆளுட்ட நாங்கள் இதோ எடுங்கள்னு சொன்னா அவர் அந்த செயலையே செய்து கொள்ளக்கூடும். அதே சமயம் நாங்கள் எங்களோட குரலை உயர்த்தி நாங்கள் ஆக்கிரமிப்பு நடத்த மூலம் அதை வெளிப்படுத்தினமே இருந்து சொன்னா எங்களுக்கு அது முரண்பாட்டுக்கு வழிகோலும். அதே மாதிரி என்ன வேண்டும் என்ன வேண்டும் இதுவும் அதே மாதிரி தான். அதிகார துணியோட நாங்கள் என்ன வேணும் கண்டுபிடி அந்த முரண்பாடு மாதிரி நாங்கள் கேட்டோமேன்னு சொன்னா அதிகாரம், அதாவது எங்கள்கிட்ட ஆக்கிரமிப்பு தன்மையோட நாங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்டோமேன்னு சொன்னா அது எங்களுக்கு முரண்பாட்டுக்குத்தான் வழிகோலும். அதே சமயம் நாங்கள் சாந்தமாக என்ன வேணும் என்று சாதாரணமா நாங்கள் கேட்டோமே இருந்தா அது எங்களுக்கு உடன்பாடான நடத்தைக்கு வழிகாட்டும். சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் எப்படியான நடத்தைய வெளிக்காட்டணும்? உடன்பாடான நடத்தையத்தான் வெளிக்காட்டணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? சாந்தமாக குரலை தாழ்த்தி அமைதியாக அழைக்கணும். அழைக்கிறதன் மூலம் எங்களுக்கு என்ன உடன்பாடான நடத்தைக்கு வழி ஏற்படும். அடுத்தது பாருங்க, வர வேண்டாம். வர வேண்டாம்னு நாங்கள் சொல்ல போறோம். ஒரு ஆளை பார்த்து எங்களோட முகத்தையும் சந்தோஷம் இல்லாம கோபமா வச்சுக்கொண்டு வர வேண்டாம் அந்த முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னா அவருக்கு என்னவா இருக்கும்? அது முரண்பாட்டுக்குத்தான் வழிகோலும். அதே சமயம் அது அதிகார தொனியா இருக்கும். குரலை நாங்கள் உயர்த்தி கூறிட்டோம், அது ஆக்கிரமிப்பு நடத்தியா இருக்கும். எனவே அந்த வர வேண்டாம் என்று சொன்ன பேச்சு பாங்கு வந்து எங்களுக்கு முரண்பாட்டுக்கு வழிகோலும். அதே சமயம் வர வேண்டாம் என்று சொல்லி எங்களோட குரலை நாங்கள் தாழ்த்தி சாந்தமாக இனிமையாக மலர்ந்த முகத்தோட நாங்கள் சொன்னோம் சொன்னாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும். இதுதான் உடன்பாடான நடத்தைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, இதை சாப்பிடு. இப்ப உங்களே அம்மா சொல்லுவா இதை சாப்பிடு என்று சொல்லி அம்மா பணிவா சொன்னா நீங்கள் கேட்பீங்க. இதை சாப்பிடு என்று சொல்லி கட்டளை போட்டு சொன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு வேண்டாம் தான் விட்டுட்டு போவீங்க. அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நீங்களும் அடம் பிடிப்பீங்க. சரி, அப்ப நாங்கள் எப்ப இப்ப அதிகாரம் இல்லாம அமைதியாக சாந்தமாக எங்களோட குரலை வந்து நாங்கள் தாழ்த்தி அழைக்கணும். தாழ்த்தி அழைக்கிறதால எங்களுக்கு வந்து உடன்பாடான நடத்தைக்குத்தான் அது வழிகாட்டும். அதே சமயம் இந்த இதை சாப்பிடன்னு சொல்லி கட்டளையோட நாங்கள் அதிகாரத்தோட சொன்னமே இருந்தா அது எங்களுக்கு முரண்பாட்டுக்குத்தான் அது வழிகோலும். அடுத்தது பாருங்க, எங்கே போகிறீர்கள்? எங்கே போகிறீர்களும் இதுவும் அதே மாதிரி தான். இப்ப நான் சொன்ன மாதிரி குரலை உயர்த்தி சொல்ற எல்லாமே எங்களுக்கு முரண்பாட்டு சூழலை தான் ஏற்படுத்தும். அதே சமயம் குரலை நாங்கள் தாழ்த்தி அமைதியாக கூறணுமேன்னு சொன்னா எங்களுக்கு அது உடன்பாடான நடத்தையை ஏற்படுத்தும். அடுத்தது பாருங்க, நீங்கள் ஜார். நீங்கள் ஜார் எங்களுக்கு தெரியாத ஒரு ஆளை பார்த்து நாங்கள் கடுமையா முகத்தை கடுமையா வச்சுக்கொண்டு நீங்கள் யாருன்னு கேட்டு அவர் சொல்ல மாட்டார். பதில் ஏன் நான் சொல்லணும்னுட்டு அவர் சொல்ல மாட்டார். நீங்கள் அது ஒரு அதிகாரம், அவருக்கு பணியோணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் என்ற கருத்துல வச்சுக்கொண்டு நீங்கள் விடையே யாருன்றதை சொல்ல மாட்டீங்க. இது வந்து எங்களுக்கு முரண்பாட்டுக்கு வழிகோலும். அதே சமயம் நீங்கள் எங்க இருந்து வாரீங்கன்றத நீங்களாவே ஒரு சாந்தமான மலர்ந்த முகத்தோட இனிமையான குரல்ல கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் தானாவே தான் வந்த விடயத்தையும் தான் யாருன்றதையும் அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். சரியா பிள்ளைகள்? இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு எல்லாம் இருக்கும். இப்ப எந்தெந்த இடத்துல நாங்கள் எப்படி கதைக்கணும் எல்லாருக்கும் விளங்கிட்டுதோ? யாருக்கு அது விளங்காம இருக்கும்? ஓகே, அப்ப நாங்கள் பேச்சு எப்படியான பேச்சுக்களை நாங்கள் பேசணும்? உடன்பாடான நடத்தைகள் எங்களை பிறர் வெளிக்காட்டும் வகையில தான் நாங்கள் இந்த அதிகாரம் இல்லாமல் அமைதியாக சாந்தமாக நாங்கள் எங்களுடைய குரலை வந்து தாழ்த்தி அழைக்க வேண்டும். மற்றவர்களோட நாங்கள் அழைத்து கொள்ள வேண்டும்.
சரியா பிள்ளைகள்? இனி அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் பார்த்தனாங்க அதிகார துணி. அதிகாரத்தோட நாங்கள் ஒரு துணி வச்சோமேன்னு சொன்னா ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் கேட்டோமா இருந்து சொன்னா எங்களுக்கு என்னது வழிகோலுமா? முரண்பாட்டுக்குத்தான் வழிகோலுமா? சரியோ? அதிகாரத்தோட அதாவது ஆக்கிரமிப்போட நாங்கள் அது கட்டளையா சொல்ல போறோம் அல்லது அச்சுறுத்தி இத கட்டாயமா செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளையோடையும் அச்சுறுத்தி பேசுறதும் அதை நாங்கள் அதிகார துணிக்குள்ள உள்ளடக்குவோம். அந்த அதிகார துணி மூலம் பேசுறதால எங்களுக்கு முரண்பாட்டு சூழலுக்கு வழிகோலும். எனவே பிறரோட நாங்கள் முரண்பட வேண்டி ஏற்படும். அடுத்த பாருங்க அமைதியான துணி. அமைதியா நாங்கள் சாந்தமா எப்பவுமே எங்களோட குரலையும் முகத்தையும் செந்தளிப்பா வைத்துக்கொண்டு முகத்தை செந்தளிப்பாக அல்லது மலர்ந்த முகத்தோட நாங்கள் ஒருவரிடம் நாங்கள் பேசினமா இருந்து சொன்னா அது எங்களுக்கு உடன்பாடான நடத்தைக்கு வழிகோலும். சரியோ பிள்ளைகள்? உடன்பாடான நடத்தைக்கு எது வழிகோலும்? அப்ப நாங்கள் எப்படி பேசணும்? எங்களோட வாழ்க்கையில நாங்கள் ஏனையவர்களுடன் பேசும்போது எவ்வாறான நடத்தையின் மூலம் நாங்கள் பேச வேண்டும்? எந்த நடத்தை நல்லது? விளங்கலையா பிள்ளைகள்? நல்ல நடத்தைகள். நல்ல நடத்தை பிறரோட நாங்கள் பேசும்போது எவ்வாறு பேச வேண்டும் என்று நான் கேட்கிறேன். விளங்கலையோ? அமைதியாக அதிகாரம் இல்லாம நாங்கள் பேசணும். அதிகாரம் இல்லாம அமைதியான துணியில தான் நாங்கள் பிறரோட நாங்கள் பேசக்குள்ள மற்றவர் எங்களோட கருத்தை அவர்கள் செவி சாய்க்கக்கூடிய வகையில தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேச வேணும். இப்ப எல்லாருக்கும் அதிகார துணி என்ன அமைதியான துணி என்ன பிறரோட நாங்கள் எப்படியான நடத்தைகளை நாங்கள் வெளிக்காட்டணும் எல்லாருக்கும் விளங்கி இருக்கு. எல்லாரும் விளங்கிட்டோம். ஓகேனா போகலாம். ஓகே பிள்ளைல நீ அடுத்ததை பார்க்க. அடுத்தது பாருங்க இந்த அதிகார துணியால நாங்கள் அதிகார துணியோட ஏனைய நபர்களோட நாங்கள் பேசுவதால ஏற்படும் தீமைகள். என்னென்ன தீமைகள்? நாங்கள் கோபத்தோட நாங்கள் பேச போறோம். அதிகாரம் அதாவது அச்சுறுத்தி இதைத்தான் செய்யணும்னு சொல்லி அல்லது கட்டளையோட நாங்கள் என்ன செய்ய போறோம்? இன்னொரு நபரோட நாங்கள் பேசுறதால எங்களுக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படும்ன்றதை பார்ப்போம். கோபம் ஏற்படும். அவர் அதிகாரத்தோட தோன்றுனா அந்த பேசுற நபர் மீது எங்களுக்கு என்ன ஏற்படும்? கோபம். வெரி குட். கோபம் ஏற்படும். அடுத்தது பாருங்க கவலை ஏற்படும். அவர் இப்படி பேசிட்டாரே என்று சொல்லி அவர் அதிகாரத்தோட பேசுறாரு என்று சொல்லி எங்களுக்கு என்ன ஏற்படும்? கவலை ஏற்படும். அடுத்தது பாருங்க வெறுப்பு ஏற்படும். ஏன்? அதிகார துணியோட பேச இவர் நெடுகாலம் இப்படித்தான் எங்களுக்கு பேசுவாருன்னு சொல்லி அந்த நபர் மீது எங்களுக்கு என்ன ஏற்படும்? வெறுப்பு ஏற்படும். அடுத்தது பாருங்க பழி வாங்கும் உணர்வு ஏற்படும். இவர் நெடுகாலம் எங்களுக்கு பேசுறவர், அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? இவருக்கு ஏதாவது செய்யணும் சொல்லி எங்களுக்கு அந்த குரோத உணர்வு அதாவது பழி வாங்குற உணர்வு எங்களோட மனதுல ஏற்படும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க மன வருத்தம் ஏற்படும். மன வருத்தம் ஏன் மன வருத்தம் ஏற்படும்? அவர் அதிகாரத்தோட அதை அச்சுறுத்தி எங்களை பயப்படுத்துற மாதிரி அதாவது கட்டாயம் செய்யணும் சொல்லி எங்களுக்கு அதிகாரத்தோட அவர் எங்களுக்கு பேசுறதால உங்களுக்கு என்ன ஏற்படும்? மன வருத்தம் ஏற்படும். இதன் மூலம் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். அடுத்தது வெரி குட். பேசிய நபர் மீது உங்களுக்கு அருவருப்பு ஏற்படும். அந்த பேசிய நபர் மீது இந்த பேசிய நபரையே நாங்கள் எங்களோட அந்த ஒரு நபர் வியாடுறாருன்னு சொன்னா அந்த நபரை நாங்கள் பார்க்க கூடாதுங்கிற இனிமே இவரோட கதைக்க கூடாது, இவரை பார்க்க கூடாது, இவரை பார்த்தாலும் எங்களுக்கு அருவருப்பு ஏற்படும். அவ்வாறான அவருடைய பேச்சுத்தான் உங்களுக்கு எது ஏற்படுத்துது? அந்த பேசிய நபர் மீது எங்களுக்கு அருவருப்பு ஏற்படும். அடுத்தது பாருங்க அதிகாரத்துக்கு பணிந்து போக நேரிடும். சரியோ? அதிகாரம் அந்த நபர் அதிகார துணியோட தானே பேசுறார். அப்ப அவற்ற அதிகாரத்துக்கும் அவற்ற கட்டளைக்கும் அதாவது அவர் அச்சுறுத்த போற அந்த விடயத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டி ஏற்படும்? பணிந்து போக ஏற்படும். உங்களுக்கு திருப்ப ஒரு சந்தர்ப்பமோ நாங்கள் அவருக்கு இதை இப்படி செய்யலாது அப்படின்னு ஒரு ஒன்றை நாங்கள் திருப்பி சொல்ல முடியாத சூழ்நிலையும்
ஏற்படும். இப்ப நாங்கள் அதிகாரத்தனியோட பேசினதால எங்களுக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்றதை நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? எல்லாருக்கும் விளங்கிட்டு? ஓகே, அப்ப நாங்கள் இனி அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது உடன்பாடான நடத்தைகள். இப்ப நாங்கள் பார்த்து நாங்கள் ஆக்கிரமிப்பு நடத்தை, அடுத்தது உடன்பாடான நடத்தை. உடன்பாடான நடத்தைகளை நாங்கள் ஏற்பட என்னென்ன விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்ப பிறரோட நாங்கள் எப்படி பழகணும் என்றதைத்தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். முரண்பாட்டு சூழல் விருப்பம் உங்களுக்கு, உடன்பாடான சூழல்களை விருப்பம். வெரி குட். என்ன உடன்பாடான நடத்தை தான் எங்களுக்கு எப்பயுமே விருப்பமாக இருக்கும். சரியா? அப்ப அந்த வெரி குட். உடன்பாடான நடத்தைக்கு நாங்கள் என்னென்ன விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று பார்ப்போம். பிறரோட நாங்கள் அன்பாக பேச வேண்டும். பிறர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அவர்களுக்கு நாங்கள் அன்பாக நாங்கள் பேச வேண்டும். அடுத்தது மரியாதையான சொற்களை பயன்படுத்துதல். இப்ப எங்களை வயது குறைந்தாக்கள்னு சொன்னாலும் சரி, வயது கூடினாக்கள்னு சொன்னாலும் சரி, நீங்கள் நாங்கள்னு சொல்லி மரியாதையான சொற்களை நாங்கள் பயன்படுத்த வேணும். அதாவது ஒரு விடயம் நாங்க புளியா செய்தோம் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து இத என்னால கொடுக்க முடியுமோ, அல்லது என்ன மன்னித்து விடுங்கள், அடுத்த முறை நான் சரியா செய்யறேன், இப்படியான சொற்களை நாங்கள் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளைக்குள்ள எங்கள் மீது அவர்களுக்கு என்ன ஏற்படும், ஒரு உடன்பாடான நடத்தைகளைத்தான் அவர்களும் என்ன செய்வார்கள், வெளிக்காட்டுவார்கள். சரியா? அடுத்தது பாருங்க, எப்பயுமே நாங்கள் மரியாதை இல்லாத அந்த தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துறதால எங்களுக்கு எப்பவுமே முரண்பாடான எதிர்விளைவுகள் தான் ஏற்படும். எனவே நாங்கள் மரியாதை சொற்களை பயன்படுத்துவது கட்டாயமானது. அடுத்தது பாருங்க, மகிழ்ச்சியான முகபாவனையை வெளிக்காட்டுதல். நான் அப்போது முதல் சொன்ன மாதிரி நாங்கள் கோபத்தோட ஒரு ஆளோட பேசினமோ அல்லது கதைத்தமே இருந்து சொன்னா எங்களை அவர் விரும்ப மாட்டார். அதே மாதிரி நாங்கள் சிரிப்போட நாங்கள் அவற்ற முகத்துக்கு நேர கதைத்தமே இருந்தா அவர் எங்களுக்கு உடன்பாடான நடத்தையத்தான் எங்களுக்கு வெளிக்காட்டுவர். அடுத்தது மனதை புண்படுத்தாத வகையில் பேசுதல். அவர் இப்போ ஒரு செயல் செய்து போட்டாருன்னு சொன்னா அதையே நடுகளும் சுட்டி காட்டாம அதில இருந்து மீண்டு அவர் அதை திரும்ப சரியான முறையில அவர் செய்யக்கூடிய வகையில நாங்கள் அவருக்கு மனதை புண்படுத்தாத வகையில நாங்கள் பேசணும். அவர் தவறுதான் செய்திருந்தாலும் அவர் அடுத்த முறை அதை அந்த தவறை திருப்பவன் செய்யாத வகையில நாங்கள் அவருக்கு புண்படுத்தாத வகையில அவருடன் நாங்கள் பேச வேண்டும். அடுத்தது பாருங்க, குற்றம் சாட்டுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இவர் அப்படி செய்தார், அந்த நபர் அப்படி செய்தார் என்று ஒவ்வொரு தரம் என்ன குற்றம் சாட்டுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இந்த குற்றம் சாட்டுவதை நாங்கள் தவிர்த்து கொள்வதனால உடன்பாடான நடத்தை ஏற்படும். அடுத்ததை பாருங்க, பட்டப்பெயர் சொல்லி அழைப்பதை தவிர்த்தல். ஒருவருமே இந்த பட்டப்பெயர் சொல்லி அழைக்கிறத விரும்ப மாட்டார்கள். சரி, இந்த பட்டப்பெயர் சொல்லி அழைக்கிறத நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அவர்கள் ஒரு உரிய பேர் இருக்கும், ஒரு சிறந்த பேர் ஒன்று இருக்கும். அப்ப நாங்கள் அந்த பேரையே சொல்லி ஏனைய நபர்களும் அழைக்கணும். அதே சமயம் இந்த பட்டப்பெயர் சொல்லி அழைப்பதை தவிர்க்கிறதால எங்களுக்கு உடன்பாடான நடத்தைகள் தான் என்ன வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்க, நேர்மையாகவும் முன்மாதிரியாகவும் நடத்தல். அந்த நபர் நேர்மையாகவும் முன்மாதிரியாகவும் நடத்தல். சரியா பிள்ளைகள்? உடன்பாடான நடத்தைய வெளிக்காட்டுறதுக்கு நேர்மையா இருக்கணும், உண்மை பேசணும், பொய் சொல்லக்கூடாது. நாங்கள் எப்பயுமே இதைத்தான் அப்ப நாங்கள் நேர்மையாகவும் முன்மாதிரியாகவும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? இனி நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். இந்த நேர்மையான ஒரு உடன்பாடான ஒரு நடுநிலைமையான ஒரு நடத்தையை வெளிக்காட்டுறது சம்பந்தமான ஒரு பாடல் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். எல்லாரும் பாடல் பார்க்க ரெடியோ? ஓகே, நாங்கள் அந்த பாடலை பார்ப்போம். நடத்தை தொடர்பான பாடல். நேர்மையுடன் செயற்படுவோம், நேர்த்தியாக வேலை செய்வோம். நேர்மையுடன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செயற்பட வேண்டும். அதே மாதிரி நேர்த்தியாக வேலை செய்ய வேண்டும். நாங்கள் செய்யற வேலை எப்பவுமே அது நிதானமா ஒரு நேர்த்தியாக ஒரு அழகாக எங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்தது கோபத்தை தவிர்த்திடுவோம். கோபத்தை தவிர்க்க வேண்டும். நாங்க கட்டாயமா எந்த ஒரு விடயத்துல எங்களுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்தா நாங்கள் அதை கட்டுப்படுத்தி கொள்ள
வேண்டும். அதே சமயம் கனிவோட நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பிறரோட பழகும் போதும் சரி, பேசும் போதும் சரி, நாங்கள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது முரண்பாடுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கனிவோட நடந்தவே என்று சொன்னா, அன்பாக இருந்தவே என்று சொன்னா, இந்த முரண்பாடுகளை நாங்கள் இலகுவாக தவிர்த்து கொள்ளலாம். அதை அடுத்ததை பாருங்க, முன்மாதிரியாக நடந்துடுவோம். பிறரும் எங்களை போல வாழணும் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் நடந்து காட்ட வேண்டும். அடுத்தது பாருங்க, நடுநிலைமை பேணிடுவோம். நடுநிலைமை சொன்னா பக்கச்சார்பு இல்லாம நாங்கள் என்ன சமநிலைமையை நாங்கள் பேண வேண்டும். அடுத்தது நன்மைகளை செய்திட வேண்டும். எப்பவுமே நாங்கள் நன்மைகளைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். பிறருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். அடுத்தது புன்னகை பூத்திடுவோம், பூரிப்பை வரவழைப்போம். எப்பவுமே நாங்கள் சிரித்த முகத்தோடு தான் இருக்கணும். புன்னகையோட இருந்தோமே சொன்னா பலகாலம் நாங்கள் வாழலாம். அப்ப இந்த நடத்தை என்ற பாடலை பாடியவர விஎன்எஸ் உதயச்சந்திரன். இந்த நடத்தை என்ற பாடலை பாடியவர விஎன்எஸ் உதயச்சந்திரன். விஎன்எஸ் உதயச்சந்திரன். சரியா பிள்ளைகள்? இனி அடுத்தபடியா இந்த நடத்தை நல்ல நடத்தைகளை வழிகாட்டு வாழ்ந்த பெரியார்களை பத்தி நாங்கள் இப்ப பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? இதை பாருங்க, முன்மாதிரியான நபர்களின் வாழ்க்கை சரித பண்புகள். முன்மாதிரியான நபர்கள் யார் யார் இருக்கணும்னு சொன்னா அன்னை தெரசா, அடுத்தது காமராஜர், அப்துல் கலாம், டபிள்யூ கண்ணங்கரா, மகாத்மா காந்தி, இவ்வாறான நபர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகின்ற நபர்கள். இப்ப நாங்கள் இந்த நபர்களினுடைய வாழ்க்கை சரித பண்புகளை நாங்கள் இப்ப பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைகள்? எல்லாரும் இந்த முன்மாதிரியான ஆக்களை பாருங்க. இதுல இருக்கிற இந்த நபர் தான் அன்னை தெரேசா. இந்த அன்னை தெரேசா எல்லாருக்கும் தெரியுதோ வடிவா? தெரியுதோ பிள்ளைகள் அன்னை தெரேசா? ஓகே, இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க. இந்த அன்னை தெரேசாவை பார்க்காம இருந்தார்கள் எல்லாரும் பாருங்க. இவர் தான் அன்னை தெரேசா. சரியா பிள்ளைகள்? ஓகே, இப்ப இந்த அன்னை தெரேசாவை பற்றி நாங்கள் பார்ப்போம். சரி, அன்னை தெரேசா பிறர் மீது அளவில்லாத அன்பும் கருணையும் கொண்ட ஒரு நபர். பிறர் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர் தான் யார்? இந்த அன்னை தெரேசா. இவர் தன்னலம் கருதாத சேவை மனப்பாங்கு கொண்டவர். இவர் தன்னலம் கருதாத சேவை மனப்பாங்கு கொண்டவர். அடுத்தது ஏழை எளிய மக்களினுடைய நல் வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். ஏழை மக்கள் மீது இவர் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு நபர் ஆவர். சரியோ? பிறர் மீது அளவற்ற அன்பு கொண்டவர், தன்னலங்கருதாத சேவை மனப்பாங்கு கொண்டவர், ஏழை எளிய மக்கள் மீது அவர்களுடைய நல் வாழ்க்கைக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். ஏழை மக்கள் என்று சொன்னா இவர் அவர்களுக்காக அரும்பாடுபட்டு உழைத்த ஒரு பெரியார். அடுத்தது ஆதரவற்ற அனைவரையும் நேசிக்கும் மனப்பாங்கு கொண்டவர். இவர் தாய் தந்தை இழந்தவர்கள், ஆதரவில்லாம வாழுற அனைவரையும் இவர் ஒரே வகையில தான் இவர் நேசிக்கக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர். சரியா? இப்ப அன்னை தெரேசா பற்றின விடயங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீங்கள். அன்னை தெரேசா இவர் பிறர் மீது அளவில்லாத அன்பு கொண்ட ஒரு நபர். அடுத்தது தன்னலம் கருதாம தனக்கண்டு வாழாம சேவை மனப்பாங்க, எந்த நேரமும் அவர் சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கினை கொண்டவர். அடுத்தது ஏழை எளிய மக்கள் மீது அவர்களுடைய நல் வாழ்வுக்காக தண்ணியை அர்ப்பணித்து கொண்டவர். அடுத்தது ஆதரவற்ற எல்லாரையும், தாய் தந்தை இல்லாத அல்லது அதாவது அவர்களுக்கு எந்த உறவுகளுமே யாருமே அற்ற நிலையில அந்த மக்கள் அனைவரையும், மக்களோ அல்லது சிறுவர்களோ அனைவரையும் நேசிக்கின்ற மனப்பாங்குடையவர் தானே இந்த அன்னை தெரேசா. இப்ப இந்த அன்னை தெரேசா எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். யாருக்காவது விளங்காம இருக்கோ? இனி அன்னை தெரேசா ஆண்ட யாருன்னு எல்லாரும் சொல்லுவீங்களோ? ஓகே, இனி நாங்கள் அடுத்த பெரியாரினுடைய வாழ்க்கை சரித பண்பை பார்ப்போம். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது காமராஜர்.
காமராஜர் இவரை வந்து இந்திய தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தவர். இந்த காமராஜர் தெரியாத பிள்ளைகள் எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. காமராஜர் தான் இவர், இதுல இருக்கிறவர் தான் காமராஜர். இவர் வந்து எளிமையான ஆடை அணிபவர், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லாதவர் தான் இவர் இந்த காமராஜர். நேர்மையாக வாழ்ந்து காட்டினவர். நேர்மையாக வாழ்ந்தவர்னு சொன்னா எல்லாரும் உங்களை விரும்புவர், அது மாதிரிதான் இந்த காமராஜர் என்கின்றவர் எளிமையான ஆடை அணிந்தவர், எளிமையாக நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர். ஆடம்பரமாகவோ வாழாமல் அல்லது களவோ பொய்யோ எதுவுமே சொல்லாமல் நேர்மையாக வாழ்ந்து காட்டிய ஒரு பெரியார் தான் இந்த காமராஜர். அடுத்தது, ஏழை எளிய மக்கள் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர். இவரும் என்ன, ஒரு ஏழை எளிய மக்கள் மீது அளவில்லாத வறுமைக்குட்பட்ட மக்கள் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர். அவர்களுக்கு உதவி செய்வதில் இவர் முன்னின்று உழைத்த ஒரு பெரியார். அடுத்தது, எளிய உணவு வகைகளைத்தான் இவர் அதிக அளவுல உண்பவர். எளிய உணவு வகைகளை அதிக அளவுல உண்பவர். ஆடம்பரமான உணவுகளை உண்பதை வெறுப்பவர். அடுத்தது, இறக்கும் வரை வேறென்றாலும் இறக்கும் வரை தனக்காக எந்த ஒரு சொத்தும் சேர்த்து வைக்காம ஒரு தரமே இருக்க மாட்டார். ஏதாவது ஒரு சொத்தண்டாலும் அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த காமராஜர் என்கின்ற பெரியார் தான் இறக்கும் வரை எந்த ஒரு சொத்தும் தனக்காக சேர்த்து வைக்காதவர், பிறருக்காகத்தான் அதன் அனைத்தையும் சேர்த்து வைத்தவர். எனவே இந்த காமராஜர் வந்து எவ்வளவு பெரிய மனிதர் என்று பாத்தீங்களா? தான் வாழும் காலத்துல தனக்காக எந்த ஒரு சொத்தையும் என்ன செய்யவில்லை, சேர்த்து வைக்கவில்லை. சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்களும் என்ன செய்வீங்க? நீங்கள் சேர்த்து வைப்பீங்களே. பிறருக்கு நாங்கள் உதவி செய்யணும் மனப்பாங்குல நாங்கள் வாழ பழகணும். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த காமராஜர் என்ன செய்ய, இறக்கும் வரை தனக்கான எந்த ஒரு சொத்தையும் அவர் சேர்த்து வைக்கவில்லை. அடுத்தது, இந்திய தமிழகத்தின் முதல் அமைச்சராக இவர் பணிபுரிந்தார். சரியா பிள்ளைகள்? இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா விளங்கி இருக்கும். இந்திய தமிழகத்தின் முதலமைச்சர். இனி அடுத்ததை பார்ப்போம். ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம். அப்துல் கலாம இந்தியான ஜனாதிபதியாக இருந்தவர் தான் இவர் அப்துல் கலாம். இவரும் நேர்மையாக வாழ்ந்து காட்டிய ஒரு பெரியார். இந்த அப்துல் கலாமும் நேர்மையாக வாழ்ந்து காட்டிய ஒரு பெரியார். அடுத்த, எளிமையான ஆடை. ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் எளிமையான ஆடையைத்தான் அணிந்தவர். ஆடம்பரமாக வாழ விருப்பம் இல்லாதவர். தான் ஒரு ஜனாதிபதியாக இருந்தும் கூட அவர் என்ன, மிகவும் எளிமையான ஆடை அணிகலனைத்தான் அவர் அணிந்தார். அடுத்தது, மாணவ சமுதாயத்தின் வழிகாட்டியாக விளங்கியவர். பாருங்க, இந்த அப்துல் கலாம் என்ற பேரிலேயே பாருங்க, முயற்சிக்கலாம், சாதிக்கலாம், உழைக்கலாம். இதுல வர கலாம் அந்த 3 இது கலாமின் மூலம் எங்களுக்கு இந்த மாணவ சமுதாயத்துக்கு எங்களுக்கு விளங்கிய பொன்மொழி சாதிக்கலாம், முயற்சிக்கலாம். முயற்சி செய்தால்தான் நாங்கள் என்ன செய்யலாம், சாதிக்கலாம். சாதிச்சாதான் என்ன செய்யலாம், உழைக்கலாம். அப்ப இந்த 3 பொன்மொழியையும் எங்களுக்கு இந்த மாணவ சமுதாயத்தின் வழிகாட்டியாகத்தான் இந்த அப்துல் கலாம் எங்களுக்கு விளங்கி இருக்கிறார். அடுத்தது, எளிய உணவு வகைகளைத்தான் இவர் உண்பவர். இந்த அப்துல் கலாமும் எளிய உணவு வகைகளை உண்பவர். அடுத்த, இவர் இந்திய ஜனாதிபதியாக இருந்த போதும் எளிமையான வாழ்க்கையைத்தான் இவர் வாழ்ந்து காட்டியவர். எளிமையான வாழ்க்கையைத்தான் இவர் வாழ்ந்து காட்டினார். அடுத்தது, இந்திய ஏவுகணையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாராம்? ஏபிஜே அப்துல் கலாம். சரியா பிள்ளைகள்? இப்ப உங்களுக்கு நற்பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிற பெரியார்கள் பத்தி பார்த்திருக்கிறீங்க. இப்ப என்னென்ன பெரியாரை பத்தி பார்த்தா எல்லாரும் தெரியுமோ? யார பத்தி பார்த்திருக்கிறோம்? விளங்க இல்லையோ? எந்தெந்த பெரியார் பத்தி நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம்? அப்துல் கலாம். வெரி குட். அப்துல் கலாம் பத்தி பார்த்திருக்கிறோம். அடுத்தது, அன்னை தெரேசா. அன்னை தெரேசாவை பத்தியும் பார்த்திருக்கிறோம். அடுத்தது, காமராஜர். காமராஜர். அப்ப நாங்க இந்த 3 பெரியார் பத்தி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதை விட வேறு பல பெரியார்களும் இருக்கிறார்கள். சரி, நாங்கள் இப்ப பார்த்தது 3 நபர்களை பத்தி, இவர்கள் எளிமையாக வாழ்க்கை முறை வாழ்ந்து காட்டிய பெரியார்கள் பத்தி நாங்கள் பார்த்தோம்.
சரியா பிள்ளைகள்? இனி இப்ப நான் உங்களுக்கு கேள்வி தர போறேன். கேள்வியை உங்களோட கொப்பில நீங்கள் நோட் பண்ண போறீங்க. சரியோ? இனி அந்த கேள்வியை நோட் பண்ணி போட்டு எனக்கு விட சொல்ல போறீங்க. சரியோ? எல்லாரும் ரெடியோ கேள்விக்கு? ஓகே, ஒரு தடவை விட சொல்றீங்கள, கேள்வியை எழுதுங்க. கேள்வியை எழுதி போட்டு அதுக்கான விடையை நீங்கள், நான் அதுக்கான நேரம் தருவேன். அதுக்கான நேரத்துல நீங்கள் அந்த விடைய சொல்ல வேணும். சரியா பிள்ளையால்? ஓகே, இப்ப நீங்கள் எழுதலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுது. முதலாவது கேள்வி, நல்வாழ்வு வாழ கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் இவை. அதுக்கான விடையை எழுதுங்க. சரி, இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். மாணவ சமுதாயத்தின் வழிகாட்டியாக விளங்கியவர் யார்? மாணவ சமுதாயத்தின் வழிகாட்டியாக விளங்கியவர் யார்? அடுத்ததை பாருங்க. அடுத்த நடத்து என்னும் பாடலை பாடியவர் யார்? அடுத்த கேள்வி, அதிகார தொனியுடன் பேசுவதால் ஏற்படும் தீமைகள் எவை? அதிகார தொனியுடன் பேசுவதால் ஏற்படும் தீமைகள் எவை? அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி, நாம் ஏனையோருடன் எவ்வாறு பேச வேண்டும்? நாம் ஏனையோருடன் எவ்வாறு பேச வேண்டும்? அடுத்தது, இந்திய ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சரியா பிள்ளைகள்? கேள்விக்கான விடைகளை எழுதுங்க. இந்திய ஏவுகணையின் தந்தை யார்? சரியா பிள்ளைகள்? எல்லாரும் எழுதியாச்சோ?
ஓகே, நாங்கள் இனி விடிய பார்ப்போம். சரி, இப்ப நீங்கள் எழுதி இருக்கிற விடிய சொல்ல போறீங்க. சரியோ? நல்வாழ்வு வாழ கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்னென்ன? என்னென்ன பழக்க வழக்கம்? பெரியவர்களை வணக்கம். ஓ, பெரியவர். சூரிய நமஸ்காரம் செய்தல். ஓ, சூரிய நமஸ்காரங்கள் போன்ற தியான படிநிலைகள், சூரிய நமஸ்காரங்கள், உடற்பயிற்சி நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது வேறு என்ன? எளிய வாழ்க்கை வாழுதல். விலங்குகள் என்ன வாழ்க்கை? எளிய வாழ்க்கை வாழுதல். எளிய வாழ்க்கை வாழுதல். வெரி குட். எளிமையான வாழ்க்கை வாழுதல். அடுத்தது பெரியவர்களுக்கு உதவி செய்தல். ஓ, பெரியவர்களுக்கு உதவி செய்தல். அடுத்தது சிறியவர்களுக்கு உதவுதல். ஓ, சிறியவர்களுக்கு உதவுதல். வேற நாங்கள் வறியவர்களையும் நாங்கள் சொற்களை கரைத்தல். போற்ற வேண்டும். விலங்குல நல்ல சொற்களை கரைத்தல். ஓ, நல்ல சொற்களை நாங்கள் பயன்படுத்தணும். அதாவது மரியாதைக்குரிய சொற்களை நாங்கள் பேசும்போது பயன்படுத்த வேண்டும். அடுத்தது வேற பாருங்க, நான் சொல்றேன். இந்த பரஸ்பர ஒத்துழைப்போட நாங்கள் சமூகத்துல வினைத்திறனாக செயற்பட வேண்டும். அடுத்தது சமூகத்துல நல்ல சிறந்த இடைத்தொடர்பை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்தது எங்களுடைய ரசனைத்தன்மையை நாங்கள் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இவ்வளவுவற்றை நாங்கள் கடைபிடிப்பதால நாங்கள் நல் வாழ்க்கையை வாழலாம். அடுத்ததை பாருங்க, அடுத்த வினாவுக்கு போகலாமோ? ஓகே, அடுத்த வினாவை பாருங்க. மாணவ சமுதாயத்தின் வழிகாட்டியாக விளங்கியவர் யார்? அப்துல் கலாம். வெரி குட். மாணவ சமுதாயத்தின் வழிகாட்டியாக விளங்கியவர் யாருன்னு சொன்னார்? ஏபிஜே அப்துல் கலாம். அப்துல் கலாம். அவற்றை கலாம் என்னத்தை குறிக்குது? முதல் முயற்சிக்கலாம், சாதிக்கலாம், உழைக்கலாம். முயற்சி செய்வதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். சாதிப்பதால நாங்கள் என்ன செய்யலாம்? உழைக்கலாம். அடுத்தது பாருங்க. நடத்தை என்னும் பாடலை பாடியவர் யார்? யார் நடத்தை என்னும் பாடலை பாடியவர்? நடத்தை என்ற பாடல். வெரி குட். VNS உதயச்சந்திரன். சரியா பிள்ளைகள்? VNS உதயச்சந்திரன். அடுத்தது பாருங்க, 4வது வினா. அதிகார துணியுடன் பேசுவதால் ஏற்படும் தீமைகள் எவை? அதிகார துணியுடன் கோபம் ஏற்படும். வெரி குட். கவலை ஏற்படல், கவலை ஏற்படும், மன வருத்தம் ஏற்படும். மன வருத்தம் ஏற்படும். வெரி குட். வேற பழிவாங்கும் உணர்வு ஏற்படும். வெரி குட். பேசிய நபர் மீது அருவருப்பு ஏற்படும். வேற வெரி குட். பழி வாங்கும், அந்த நபர் மீது எங்களுக்கு என்ன ஒரு குரோதமா எங்களுக்கு பழி வாங்கணும் ஒரு உணர்வு ஏற்படும். அடுத்தது அவருக்கு நாங்கள் அவர்கிட்ட கட்டளையை நாங்கள் பணிந்து போக வேண்டிய நிலைமை ஏற்படும். அதை எதிர்த்தோ அல்லது மறு கருத்து எதுவும் எங்களுக்கு தெரிவிக்க முடியாம நாங்கள் அதுக்கே அவர் சொன்ன கட்டளைக்கே நாங்கள் என்ன பணிந்து போக வேண்டிய நிலை ஏற்படும். சரியோ? அப்ப நாங்கள் அதிகார துணியோட நாங்கள் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிகார துணியோட பேசாம அமைதியாக நாங்கள் சாந்தமாக நாங்கள் ஏனைய நபர்களோட பேச வேண்டும். அடுத்த வினா. நாம் ஏனையோருடன் எவ்வாறு பேச வேண்டும்? அமைதியாக பேசணும். வெரி குட். நாங்கள் ஏனையோருடன் மரியாதை சொற்களை அமைதியாக பேச வேண்டும். நாங்கள் அமைதியாகவும் மரியாதை சொற்களை பயன்படுத்தி மலர்ந்த முகத்துடன் நாங்கள் பேச வேண்டும். சரியோ? அடுத்த வினா. இந்திய ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அப்துல் கலாம். வெரி குட். இந்திய ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் அப்துல் கலாம். சரியோ பிள்ளைகள்?
ஓகே, இனி அடுத்தது நாங்கள் பொருத்தமான விடியை தெரிவு செய்கிறேன்னு சொல்லி ஒரு 4 வினா இருக்கு. அந்த வினாவையும் பார்ப்போம். டீச்சர் அந்த பாட்டை ஒருக்கா போடுங்க வேன். நான் வைபர்ல அனுப்பி விடுறேன் உங்களுக்கு பாட்டை, நீங்கள் அதை கொப்பியில எழுதி வைங்க. ஓகே. அடுத்தது பாருங்க, சரியான விடையினை தெரிவு செய்க. ஆக்கிரமிப்பு நடத்தை காரணமாக ஏற்படுவது மகிழ்ச்சி, முரண்பாடு, அமைதி. எது ஏற்படும்? முரண்பாடு. வெரி குட். எது ஏற்படும்? முரண்பாடு. முரண்பாடு. அடுத்தது பாருங்க, கூறும் விடயத்தை விட முக்கியமானது எது? எது? பழிவாங்கும் உணர்வு, கூறும் பாங்கு, பணிவற்ற நிலை. கூறும் கூறும் பாங்கு, கூறும் பாங்கு. கூறும் பாங்கு, கூறும் விடயத்தை விட முக்கியமானது கூறும் பாங்கு. அடுத்தது பாருங்க, பாங்கு. நாம் எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை எது? நடுநிலையான நடுநிலையான நடத்தை. அடுத்தது நடுநிலையான நடுநிலையான நடத்தை, வெரி குட். நடுநிலையான நடத்தை. நாங்கள் எப்பவுமே என்ன நடத்தையில இருக்கணும்? நடுநிலையான 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 கடைபிடிக்கணும். அடுத்தது பாருங்க, ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் யார்? அன்னை தெரேசா. அன்னை தெரேசா. ஓகே பிள்ளைகள், அப்ப எல்லாருக்கும் இந்த உமது நல்வாழ்வுன்றதுல உங்களுக்கு எல்லாரும் விளங்கிட்டுதோ? ஓகே, அப்ப நாங்கள் எப்படி ஒரு இனிய நபர்களோட நாங்கள் எப்படி கதைக்க வேணும், எப்படி பேச வேணும்ன்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த எளிமையான வாழ்க்கை முறை வாழ்ந்த, அதாவது பெரியார்கள் பற்றி பார்த்திருக்கிறோம். சரியோ பிள்ளைகள்? பாடல் பார்த்திருக்கிறோம். நல்ல நடத்தை தொடர்பான பாடல் பார்த்திருக்கிறோம். அதாவது எங்களுடைய நல்வாழ்வுக்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? நான் உங்களுக்கு வைபர்ல இந்த பாட்டு 2ஐயும் அனுப்பிவிடுறேன். அதை எழுதி போட்டு நீங்கள் பாடமாக்குங்க. சரியா பிள்ளைகள்? இனி நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகே மிஸ். Thank you, miss. Thank you மிஸ். ஓகே, பாய் பிள்ளைகள். Thank you, miss. Bye. Thank you. Bye. மிஸ்.